வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் விற்பனைக்கு வரப்போகிற 5 7 சீட்டர் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா எம்ஜி க்ளோஸ்டர் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை 2025 விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. எம்ஜி பிராண்டில் இருக்கக்கூடிய மேக்ஸஸ் D90 அப்படிங்கிற ஒரு காரை பேஸ் பண்ணி இந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் மாடலோட டிசைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெயில் கேட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் செட்டப்பையும் நமக்கு ட்வீக் பண்ணியிருக்காங்க. கிரில் செட்டப் புதுசாக கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸையும் நமக்கு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லார்ஜ் டச் ஸ்க்ரீன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்டர் கன்சோலோட டிசைனும் நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. டுவல் வயர்லெஸ் மொபைல் சார்ஜர் ஃபீச்சர் ஆட் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஸ்விட்ச் அந்த ஸ்விட்சை ரீபொசிஷன் பண்ணியிருக்காங்க. 2 ரோட்டரி டயல் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஸ்டிச்சிங் வர மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் சீட்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம எக்ஸிஸ்டிங் மாடலில் இருக்க பனரோமிக் சன்ரூஃப், லெவல் 2 அடாஸ், ஆட்டோ டிம்மிங், IVRM, பவர்டு டெயில்கேட், 360 டிகிரி கேமரா, இது எல்லாமே ஆல்ரெடி இருந்த மாடலில் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபேஸ் லிஃப்ட் மாடல்லையும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கை வைக்கல. 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின், 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வரும். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 45 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கியாவில் கேரன்ஸ்லேயும் நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வரப்போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிசைன் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பம்பரோட ப்ரொஃபைலை மாற்றிருக்காங்க. கிரில் செட்டப்பும் நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. புதிய ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபின் அப்படின்னு பார்த்தோன்னா டேஷ்போர்டோட டிசைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்டீரியராக பார்க்குறப்ப நமக்கு செல்டோஸில் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்டீரியர் இருக்குமோ அதே மாதிரி ஓரளவுக்கு வர மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக பார்த்தீங்கன்னா கேரன்ஸை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 360 டிகிரி கேமரா மற்றும் அடாஸ் டெக்னாலஜி இந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜினோட பவர் 115 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 1.5 லிட்டர்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பவர் கொஞ்சம் அதிகம், 160 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 1.5 லிட்டர்லேயே டீசல் இன்ஜினும் நமக்கு கொடுக்குறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா 116 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. இந்த கேரன்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் வேரியண்ட்டையும் விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரு, ஒரு 7 சீட்டரில் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னா இந்த கேரன்ஸ் கண்டிப்பாக கேரன்ஸில் வரக்கூடிய ஃபேஸ் லிஃப்ட் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோடியாக்லே நியூ ஜென்ரேஷன் கோடியாக 2025 விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸ்கோடா குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2025 விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா CKD முறைப்படி விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்களா. கம்ப்ளீட்லி நாக்டு டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கோடா ஃபேக்ட்ரியில் நமக்கு அசம்பிள் பண்ணி இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. இன்ஜின் ஆப்ஷன் நமக்கு கை வைக்கல. சேம் பவர் ட்ரெயின் தான் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகுது. இன்ஜின் 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 190 ஹார்ஸ் பவரையும் 320 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 7 ஸ்பீடு டிவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியராக சில சேஞ்சஸ் நமக்கு தெரியுது. 13 இன்ச்சில் நமக்கு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 3 ரோட்ரி நாப் கொடுத்துருக்காங்க. அதில் 2 சைடும் அவுட்டர் சைடில் வரக்கூடிய நாப் நமக்கு கிளைமேட் கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. டிரைவருக்கும் அதே மாதிரி பேசஞ்சருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. சென்டரில் இருக்க நாப் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, டிரைவிங் மோடு மாற்றுறது, மேப்பை ஜூம் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் நாப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ்வாகனில் டைரன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய SUV காரை 2025 இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த டைரனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சீட்டு கான்ஃபிகரேஷனோட வரப்போகுது. 5 சீட்டு கான்ஃபிகரேஷனும் கொடுக்குறாங்க. 7 சீட்டு கான்ஃபிகரேஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் 5 சீட்டர் வேரியண்ட்டில் பூட் ஸ்பேஸ் 880 லிட்டர் கொடுக்குறாங்க. 7 சீட்டரில் 345 லிட்டர் கொடுக்குறாங்க. நமக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 12.9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி
அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொடுக்குறாங்க. இந்த அடாஸில் வந்து நமக்கு வந்து லேன் கீப் அசிஸ்ட்டு, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், 360 டிகிரி கேமரா, 3 ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ரியர் டோர் சன்ஷேடு, 9 ஏர்பேக், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்பேக் வந்து இப்போ விற்பனைக்கு வரக்கூடிய கார்களில் ஸ்டாண்டர்டாகவே வந்து 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. எல்லா பிராண்ட்ஸுமே வந்து நமக்கு வந்து குவாலிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் வந்து டிசைர் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டிசைர் கார் வந்து கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்திருக்கு. இதற்கு முன்னதாக இருந்த கார்கள் மாருதியில் வந்து எந்த ஒரு காருமே வந்து 5 ஸ்டார் வாங்கினது கிடையாது. மாருதின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 ஸ்டார் வாங்கின முதல் கார் வந்து டிசைர் தான். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த டைரன் காரில் நமக்கு வந்து 9 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரினில் நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜினும் வந்து இருக்குது, ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது, மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இருக்குது. அதே மாதிரி டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின், டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம இந்தியா அப்படின்னு வரும்பொழுது எல்லா கான்ஃபிகரேஷனும் நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38 லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைரன் கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வருது அப்படின்னா ஸ்கோடா கோடியாக், அதேமாதிரி ஜீப் மெரிடியன், இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வந்திருக்கும். அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் கிராண்ட் விட்டாரால் நமக்கு வந்து 7 சீட்டரை 2025 வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இன்ஜினில் வந்து கை வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் இன்ஜின் ஆப்ஷன் தான். நமக்கு வந்து இந்த 5 சீட்டரில் இருக்கக்கூடிய அதே 1.5 லிட்டர் K15C மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜினும் வந்து கொடுத்துருக்காங்க. கரண்ட் மாடலில் இதுதான் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து மைல்டு ஹைப்ரிட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 103 PS பவரையும் 106.8 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 116 PS பவரையும் 122 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே வந்து வரும். அதே மாதிரி இப்போ நம்ம டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிற மாடலோட கொஞ்சம் நமக்கு வந்து 3வது ரோ வந்து ஆட் ஆகும். கொஞ்சம் வீல் பேஸ் வந்து அதிகமாகும், லென்த்து வந்து அதிகமாகுமே தவிர டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்ச் எதுவுமே வந்து இல்லை. ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மாடல் வந்து என்ன மாதிரி டிசைனில் இருக்குமோ அதே டிசைன் தான் வந்து இப்போ 7 சீட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா 758 லிட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சீட்டு வந்து ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அந்தளவுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 to 16 லட்சம் ரூபாய் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாராவை இன்னும் பாரத் NCAP வந்து கிராஷ் டெஸ்ட் வந்து அதுக்கு வந்து உட்படுத்தலை. இப்போதைக்கு நம்ம இந்தியாவிலே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பாரத் NCAP வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் வந்து இப்போதைக்கு மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் டிசைர் காரை மட்டும்தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அந்த காரை தொடர்ந்து வரப்போகிற கிராண்ட் விட்டாராவும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.